அதுக்கு பின்னால அபு அப்துர் ரஹ்மான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் ஃபதாகல்லதி அக்அதனி மக்அதி ஹாதா. எப்ப நான் உஸ்மான் பின் அஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல இந்த ஹதீஸை கேட்டேனோ, கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன், இவர் ஒரு முஹத்திஸாக இருந்தார். வரட்டும், இந்த சத்தம் கேட்கறது தானே, கேட்கறது தானே, அவர் தான் ஆகதூரம். எனவே அபு அப்துர் ரஹ்மான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன சொல்ற, அவர் ஒரு முஹத்திஸ், ஹதீஸ் ரிவாயத் செய்யக்கூடியவர். ஆனா இந்த ஹதீஸை கேட்ட உடனே ஃபதாகல்லதி அக்அதனி மக்அதி ஹாதா, நான் இப்போ உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்துல என்னை உட்கார வச்சது இந்த ஹதீஸ் தான் என்பதாக. எவ்வளவு காலம் ஷுருஹாத்துல எழுதுறாங்க, இவங்க ஒரு மக்தபுடைய முஅல்லிமாக இருந்தாங்க. குர்ஆனை படிச்சு கொடுக்குற விஷயத்துல ஹதீஸ ரிவாயத் பண்றதை விட்டுட்டு குர்ஆனை படிச்சு கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சு. எனவே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலிருந்து இவருடைய வஃபாத் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் உடைய காலம். ஹஜ்ஜாஜ் பின் யூசுப். எனவே ஷுருஹாத்துல எழுதுறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹிலாஃபத்துடைய ஆரம்பத்துல இருந்து ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய விலாயத்துடைய கடைசி வரும் வரை 72 வருடங்கள். உஸ்மான் பின் அஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹிலாஃபத்துடைய கடைசியில இருந்து ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய விலாயத்துடைய ஆரம்பம் வரும் வரை 38 வருடங்கள். எனவே 38 வருடங்களுக்கு மேல 72 வருடங்களுக்கு கீழே, பிட்வீன் 38-72, 38க்கும் 72க்கும் மத்தியில வருடங்கள் இந்த ஹதீஸை கேட்ட நாள்ல இருந்து அமுல் செய்ய ஆரம்பிச்சுட்டார். சொன்னாங்க ஃபதாகல்லதி அக்அதனி மக்அதி. இந்த மக்தப்ல உட்கார வச்சு ஒரு முஅல்லிமாக ஆக்கினதே இந்த ஹதீஸ் தான். எனவே ஒரு எவரேஜை பார்த்தா 50 வருடங்களுக்கு மேல், 50 வருடங்களுக்கு மேல். எப்படி 38க்கு மேல 72க்கு கீழே, எவரேஜை பார்த்தா 50 வருடங்களுக்கு மேல ஒரு முஅல்லிமுல் குர்ஆனாக இருந்தாங்க. என்ற கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன். முக்கியமான விஷயம் கண்ணியத்துக்குரிய மக்களே, எந்த ஹிதுமத்தை செய்யறோமோ அது பள்ளிக்கூடத்தில் உள்ள ஒரு மாணவன் மாதிரி விளங்கலாம். ஆனாலும் அதனுடைய அஹ்மியத், அதனுடைய ஃபضல், அதனுடைய ஷுக்ர் எங்கள் உள்ளத்துல வாரது. திருமிதியில வரக்கூடிய ரிவாயத், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு வ அஹ்லஸ் ஸமாவாதி வல் அர்தீன் ஹத்தா النملة في جحرها وحتى الحوت في البحر ليصلون على معلم الناس الخير. ஒரு மக்தப்ல உட்கார்ந்து கொண்டு நாம பாடத்தை தான் நடத்துறோம். புகாரி எல்லாம் மாஷா அல்லாஹ் பெரிய கூலி கிடைக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா மக்தப்ல உட்கார்ந்து கொண்டு அல்லது ஹிஃப்ல்ல உட்கார்ந்து கொண்டு குர்ஆனை படிச்சு கொடுக்கிறோம். முஅல்லிமுன் நாஸல் ஹைர் என்று முத்லகா வந்திருக்கு சுப்ஹானல்லாஹ். எனவே குர்ஆன் மட்டுமல்ல, அதுல தீனியாத் இருக்குது, அதுல லுகா அரபியா இருக்குது, அதுல தாரீக் இருக்குது, அதுல அதுஇயாக்கள் இருக்குது, எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. எனவே முஅல்லிமுன் நாஸல் ஹைர அல்லாஹ், மலாயிகா, அஹ்லுஸ் ஸமாவாத் வல் அர்தீன் ஹத்தா النملة في جحرها وحتى الحوت في البحر எங்களுக்காக வேண்டி ஸலவாத் சொல்லிட்டு. எனவே அல் இஹ்சான் என்று சொன்னா அன் தஅபுதல்லாஹ் கஅன்னக தராஹு. அவர் மக்தப்ல வந்து உட்கார்றாரு. இந்த உட்காரக்கூடிய நேரத்துல அவருடைய திஹன் எப்படி இருக்கணும் என்றா, முழு உலகமே எனக்காக வேண்டி சொல்றாங்க.
இருக்கிறது ஒரு 4 பிள்ளைகள். 4 பிள்ளைகள். ஆனா ஒரு மனிதன் உள்ளத்துல ரப்போடு உள்ள தொடர்பு இருக்குது. இது 4 அல்ல. இந்த 4 சுற்றி என் ரசூல் என்ன பிசினஸ் கேபிட்டல் இதுதான். ஆனா இந்த 4க்கு படிச்சு கொடுத்தாரு. அது ஒன்றாக இருக்கட்டும், எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனா முழு உலகமே எனக்காக வேண்டிய அட்டென்ஷன் கொடுத்து இன்னும் ஒரு ரிவாயத்துடைய கருத்து, அல் உலமா வரசத்துல் அன்பியா, உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசுகள், அவர்களை வானத்தில் உள்ளவர்கள் மஹப்பத் வைக்கிறாங்க. இந்த அளவுக்கு அவர் மௌத்தாகினால் கியாமத் வர காட்டியும் அவங்களுக்காக வேண்டி இந்த உலகமே இஸ்திக்ஃபார் செய்யும். எனவே அவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஹிதுமத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை வச்சிருக்கிறான். ஒரு ஆலிம் அவர் எதற்காக வேண்டி நியமிக்கப்பட்டிருக்கிறாரோ அந்த ஹிதுமத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய கூலிகள். எனவே அந்த சிந்தனையோட ஹிதுமத் சிந்தது மாதிரி எங்களுக்கு விளங்கலாம். ஆன சிந்தனை இல்லை, பெரிய ஹிதுமத் தான். ஆனா கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, ஒரு முக்கியமான விஷயம், நாம் பிழையா இருக்கலாம், பிழைண்டா நீங்க திருத்துங்க. நாங்க கூடையா வாழ்களை பத்தி பேசுறோம். உலமாக்கள் நான் உட்கார்ந்தாவே உலமாக்கள் என்ற எவ்வளவு சிறந்தவர்கள், எவ்வளவு கூலிகள் இருக்கிறீர்கள். நான் ஆரம்பிச்ச மாதிரி வாதுகள், வாதாக்கள், அல்லாஹுடைய புறத்திலிருந்து எவ்வளவு வெகுமதிகள், இவைகளை தான் நாம கூடிய பேசுறோம். ஆனா ஒரு காலம் இருந்துச்சு, அந்த காலத்துல உலமாக்கள் வாதுகள், வாதாக்களை பத்தி பேசுறதை விட அதிகமாக உலமாக்களுடைய விஷயத்துல வந்த வஈத்களை பத்தி பேசுவோம், எச்சரிக்கைகள். எப்போ உலமாக்கள் வஈத்களை பத்தி பேசுவாங்களோ அந்த நேரத்துல தான் அல் இஹ்சாஸ் பில் மஸ்ஊலியா உள்ளத்துல வரும். இது ஒரு காட்டி உலமாக்கள் ஃபதாயில்களை மட்டும் பேசுவாங்களோ, அவர்களுடைய மஸ்ஊலியத்தை பத்தி பேச மாட்டாங்களோ, அவர்களுடைய பொறுப்புகளை செய்யாத பட்சத்தில் உள்ள வஈத்களை பத்தி பேசாம இருப்பாங்களோ, அந்த நேரத்துல அவர்களுடைய மஸ்ஊலியத்துல இருந்து ரொம்ப பராமரிக்கணும். எனவே ஆக முக்கியமான விஷயம், உலமாக்கள் என்ற அமைப்புல வரக்கூடிய நேரத்துல நாங்க அடிக்கடி எங்களுக்கு மத்தியில எங்களுக்குரிய வஈத்களை பேசுறது இருக்குது. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, மௌலானா தகி உஸ்மானி ஹஃபிதஹுல்லாஹ், மௌலானா தகி உஸ்மானி ஹஃபிதஹுல்லாஹ்வுடைய சகோதரர் முஃப்தி ரஃபி உஸ்மானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் இருக்கலாம். அந்த நேரத்தில் அவருக்கு 80 வயசு. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்திருந்தாங்க. அப்போ சவுத் ஆப்பிரிக்காவில் உள்ள உலமாக்களுக்கு ஒரு முசாக்கரா ஒன்று செஞ்சோம். அந்த உலமாக்களுக்கு முசாக்கரா ஒன்று செஞ்சு அந்த நேரத்தில் சொன்னாங்க, நான் 30 வருடங்களாக, அவருக்கு 80 வயசு, நான் 30 வருடங்களாக இந்த ஜேபில் ஒரு ஹதீஸ் ஒன்றை வச்சு கொண்டிருக்கிறேன். அதாவது ஜுப்பாவை மாத்தினாலும் குர்தாவை மாத்தினாலும் அப்படியே மாத்தி போட்டுக்கொள்வேன். 30 இயர்ஸ், 30 வருடங்களாக இதை என்ன பாக்கெட்ல வச்சு கொண்டே இருக்கிறேன். அல்லாஹ் கிட்ட துவா கேட்கிறேன், யா அல்லாஹ் இதுல உள்ள ஒரு ஆலிமாக இணையாக்கிடாத, எனக்கு இப்படியா கொஞ்சம் உலமாக்களை கண்ணுக்கு காட்டிடாத, அப்படியா கொஞ்சம் ஒரு காலத்துல நாங்க இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அப்படியே பாக்கெட்டால அந்த ஹதீஸ் எடுத்தான், பேப்பர் எடுத்தான். ஆக போல விலங்குகள் பல பேப்பர் 30 வருடங்கள் பாக்கெட்ல வச்சு மாத்தி மாத்தி. எனவே ஹதீஸ் அப்படியே கடைசிக்கு, உலமாஉஹும் ஷர்ரு மன் தஹ்த அதீமிஸ் ஸமா ஃபமின்ஹும் தஹ்ருஜுல் ஃபித்னா வ இலைஹிம் தஊத் என்று சொல்லிட்டு அளந்துட்டாங்க. நாங்க எப்பயும் எங்களோட ஃபதாயில்களை பத்தி பேசுறோம். நாங்க தான் ஆக சிறந்தவர்கள், கைருக்கும் கைருக்கும் கைருக்கும். ஆனா எப்பயும் நாங்க எங்களுக்கு மத்தியில் உட்கார்ந்து எப்போ ஒரு ஆலிம் அவருடைய பொறுப்பை செய்யலையோ, உலமாஉஹும் ஷர்ரு மன் தஹ்த அதீமிஸ் ஸமா, வானத்துக்கு கீழே உள்ள ஆக கெட்டவர்கள் என்பதாக வந்திருக்கிறத பேசவே மாட்டோம். யாரும் சரி பேசுறதை கேட்கறதுக்கு இல்லை. யாரும் சரி பேசினாலும்
எங்களோட நஃப்ஸுடைய பலகீனம். அல்லாஹ்க்காக வேண்டி என்னைய மன்னிச்சுக்கோங்க. யாரும் சரி பேசினாலும் அது கபூல் செய்யறதுக்கு நாங்க அதை பேச நீ யாருன்னு தான் கேட்கணும். அதை பேசுறது நீங்க, உலமாக்களை பத்தி பேசுறது நீங்க. அவாம் இல்லை, ஒரு சின்ன பொடியன் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவம் எங்களுக்கு. ஏண்டா செல்வது உண்மை, சொல்றது யாருன்னு பார்க்காம சொல்றது உண்மையான விஷயம். ஆக கெட்ட ஆக சிறந்தவர்கள் அதை மறந்துடுங்க. பொறுப்பை செய்யாத பட்சத்தில் ஆக கெட்டவர்கள். மௌலானா ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எழுதியிருக்கக்கூடிய ஃபதாயிலே அமால், ஃபதாயிலே ரமதான், ஃபதாயிலே திக்ர், ஃபதாயிலே ஹஜ், இதுல முக்கியமான ஒரு கிதாப் தான் ஃபதாயிலே சதகாத். அந்த ஃபதாயிலே சதகாத்தின் எனக்காக விருப்பமான ஏரியா ஒன்று இருக்கு. உலமாக்களை பத்தி என்னுடைய தனிப்பட்ட மஷூரா, ஒவ்வொரு ஆலிமும் அந்த துண்டை மட்டும் எடுத்து அது வேறையாக வச்சு வாசிக்கணும் என்று. உலமாக்கள் ரெண்டு வகை, உலமா அர் ரப்பானியூன், உலமா அஸ்ஸூ. இந்த ரெண்டையும் எடுத்து காட்டுங்க. உலமா அர் ரப்பானியூன், உலமா அஸ்ஸூ. எனவே எல்லாம் உலமாக்களும் உலமா அர் ரப்பானியூன்களா இல்ல. எனவே உலமா அர் ரப்பானியூன்களுடைய சிஃபாத்கள் என்ன, உலமா அஸ்ஸூடைய சிஃபாத்கள் என்ன, அழகான அமைப்பில் எழுதுறாங்க. ஃபஸாயிலே சதகாத் இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய இஹ்யால இருந்து பலிதோல் எடுத்து அழகான. எனவே நானும் நீங்களும் பேசுற, நானும் நீங்களும் எல்லாமே சேர்ந்து இந்த உலமா அர் ரப்பானியூன்களுடைய சிஃபாத்கள் என்ன, உலமா அஸ்ஸூடைய சிஃபாத்கள் என்ன, எனக்கிட்ட யாருடைய சிஃபாத்கள் இருக்குதுன்றதை பார்க்கணுமா இல்லையா? அதுலதான் ஒரு ரிவாயத் கொண்டு வராங்க. நரகவாதிகளுக்கு நரகத்துல அல்லாஹ் தண்டனைகளை கொடுத்து கொண்டே இருப்பான். ரொம்ப வேதனையில கஷ்டத்துல இருப்பாங்க. அந்த நேரத்தில் ஒரு பயங்கரமான ஒரு நாட்டம் வரும். அந்த நேரத்தில் அந்த நரகவாதிகளுக்கு அவர்களுக்கு என்ன அதாபு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை விட பயங்கரமான ஒரு அதாபு தான் அந்த நாட்டம் என்பதாக வரும். அதை தாங்க கேட்கப்படுவது, யாழ்லா ஏன் இப்படியா வந்த ஒரு அதாபு, இந்த நாட்டம் எங்கால சொல்லப்படும் உலமாக்கள் வீசப்பட்டிருக்கிறாங்க. எனவே ஏன் இந்த முதாக்கரா ஆக முக்கியம் என்று சொல்றது என்றால், இது எங்கட மஸ்ஊலியத். ஆக கெட்டவனான ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் ஷிராருல் ஹல்க் யார் யா ரசூலல்லாஹ்? ஏவாப்பா ஷர்ர பத்தியே கேட்டுக்கொண்டிருக்கிறார். இல்லையா ஷிராருல் ஹல்க சொல்லுங்க, நான் அதுல இருந்து தப்பிக்கொள்ள பார்க்கிறேன். 2-3 தடவை கேட்க சொன்னாங்க, ஷிராருல் ஹல்க் தான் உலமா அஸ்ஸூ. எனவே ஹைருக்கும் ஹைருக்கும் என்றது சொல்றதை நிப்பட்டுவோம். ஷிராருல் ஹல்க்ல எங்களை போட்டாதான் நான் இதுல இருந்து வெளியே வரணும். நான் யாரு? அல்லாஹ் எனக்கு என்ன எவ்வளவு பெரிய நியமத்தை தந்திருக்கிறான், நான் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறேன், இந்த பெரிய ஒரு பொறுப்பு கொண்டிருக்கிறேன், ஆக கெட்டவனாக இருக்கிறேனே, இந்த உணர்வு இருக்குதே உம்மத்துல பாடுபடுறதுக்கு அல்லாஹ் அது ஒரு காரணமாகும். அல்லாஹ் எங்களோட உள்ளத்துல உள்ள பெருமை, எங்களோட உள்ளத்துல உள்ள பொறாமை, எங்களோட உள்ளத்துல உள்ள அசுத்தங்கள் இருக்குது, அது அவாம்களிடத்திலையும் இல்லாது. அது சுற்றிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவாம்களுடைய விஷயங்களை பேசக்கூடிய நேரத்துல உலாயிக கல் அன்ஆம் பல் ஹும் அضل, உலாயிக கல் அன்ஆம் பல் ஹும் அضل, கால்நடைகளோட முடிச்சிட்டான். ஆனா உலமாக்கள் என்று வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 மிருகங்களை பற்றி. முதலாவது கமதலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா, கமதலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா. அதே மாதிரி புல்அம் பின் பஊரா உடைய சம்பவத்தை செல்லக்கூடிய நேரத்துல கமதலுஹு கமதலில் கல்பின் வலத் 2. எனவே அன்ஆம் அவாம். ஆனா உலமாக்கள் அவங்களோட பொறுப்பை செய்யாத பட்சத்துல ஹிமாரும் கல்பும் அல்லாஹ் ஹிமார் கல்ப். எனவே உலமாக்கள் ஆகிய நாங்க நீங்க இது நாங்க பேசாட்டி வேற யாருதான் பேசுவோம்? நாங்க எங்களுக்கு மத்தியில பேசாட்டி வேற யாருதான் பேசுவோம்?
அவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பு கொண்டு அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த பொறுப்பு உணர்வோட நடந்தோம் என்றா எங்கேயோ இருப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்போம், சஹாபாக்களோடு இருப்போம். ஆனா எப்ப பொறுப்பை நாங்க பொறுப்போக்காக அந்த பொறுப்பை மறந்து நான் யார் என்றதை மறந்து உலகத்துல வாழுவோமோ, அந்த நேரத்தில் அல்லாஹ் கல்ப் என்று சொல்றான், உமான் என்று சொல்றான், ஷிராருல் ஹல்க் என்று சொல்றான். உலமாஉம் ஷர்ரு மன் தஹ்த அஜீமி ஸமா என்பதாக சொல்றான். எனவே கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, சகோதரர்களே, நண்பர்களே, முக்கியமான விஷயம்தான் நாங்க எங்கட விஷயத்துல கவனம் செய்யணும். நான் யார்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அஷத்து ஆயத்தின் ஃபில் குர்ஆன், குர்ஆனில் இருக்கக்கூடிய அஷத்தான ஆயத், தண்டனைகளுடைய விஷயத்துல, அதாபுடைய விஷயத்துல அஷத்தான ஆயத். தஃப்சீர் இப்னு அப்பாஸ், தஃப்சீர்ல பெரியவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இது அஷத்தான ஆயத். லௌலா, நான் ஹாஃபிஸ் இல்ல, ஃபிரேண்டா சொல்லுங்க. லௌலா யன்ஹாஹுர் ரப்பானியூன வல் அஹ்பாரு அன் கௌலிஹிம் السحت عن قولهم الإثم وأكلهم السحت لبئس ما كانوا يصنعون. சரியா? அதுக்கு முந்தின ஆயத் இருக்குது. அதுக்கு முந்தின ஆயத் அவாம்களுடைய பாவங்களை பத்தி அல்லாஹ் பேசுறான். அவாம்கள் பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, தவறான வார்த்தைகளை பாவிக்கிறாங்க, ஹராம் ஹலால் பேணாம இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் சொன்னது லபிஸ மா கானூ யஅமலூன் என்பதா. லபிஸ மா கானூ யஅமலூன். ஆனா அதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய உலமாக்கள் லௌலா யன்ஹாஹுமுர் ரப்பானியூன் வல் அஹ்பார், கிறிஸ்டியன் ஃபாதர்ஸ், ஜூஸுடைய அவங்களோட உலமாக்கள், அவாம்கள் இவ்வளவு தவறு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, தீனிலிருந்து தூரமா இருக்கிறாங்க, அதை பார்த்துட்டு நீ சும்மா இருந்தாய், லபிஸ மா கானூ யஸ்னஊன் என்பதாக அல்லாஹ். அவன் செஞ்சது இல்ல, அதை விட பயங்கரம் நீ செய்யாம இருக்கிறீங்க, அவங்கள தடுக்காம இருக்கிறீங்க, அவங்களுக்கு மத்தியில் உழைப்பு செய்யாம இருக்கிறது இருக்குது. எனவே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அஷத்து ஆயாத்துல் குர்ஆன். தஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, இந்த ஆயத் தான் அஹ்வஃபு ஆயத்தின் இந்தி என்பதா. என்னே பயம், என் உள்ளத்துல பயத்தை உண்டாக்கக்கூடிய பயங்கரமான ஆயத் இந்த ஆயத். உலமாக்களுடைய வஈத் இருக்குது. இத உலமாக்களுடைய தலைவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அஷத்து ஆயத். எனவே கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, சகோதரர்களே, நண்பர்களே, ரப்புல் ஆலமீன் ஒரு பெரிய ஒரு பொறுப்பு ஒன்று எங்களுக்கு, பெரிய ஒரு பொறுப்பு. மக்கள் தவறுகள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, மக்களுக்கு மத்தியில பாவங்கள் நடக்குது. எனவே ஒரு ஆலிம் என்று வரக்கூடிய நேரத்துல அவர் மௌனமாக இருக்கவே முடியாது. அவர்களுக்கு மத்தியில உழைப்பு செய்யறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலமாக்களுக்கு அல்லாஹ் ஒரு வாஜிபுடைய தரஜால வச்சிருக்காங்க. அவாம்கள் ரெண்டாவது, உலமாக்களுக்கு வாஜிபுடைய தரஜா, வாஜிபுடைய தரஜா. அது சுற்றிதான் வரலாறு எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல குர்ராஉல் மதீனா, தீனுடைய பெரியார்கள் சொல்லுவாங்க, குர்ராஉல் மதீனா என்று சொன்னாவே உலமாஉல் மதீனா. அந்த காலத்துல ஆலிம், தகீ என்ற வார்த்தைகள் பாவிக்கப்படல. எனவே குர்ராஉல் மதீனா என்று சொன்னாவே உலமா அல் மதீனா. மதீனாவுடைய உலமாக்கள், ஷபாப்கள், வாலிபர்கள், இல்மல, ஹதீஸ்ல, ஃபிக்ஹ்ல, குர்ஆன்ல தேர்ச்சி பெற்றவங்க. இவங்களை வச்சுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உழைப்பு செஞ்சாங்க. பக்கத்து ஊர்களுக்கு. அதுலதான் தியாரை மவுனாவுடைய சம்பவம் வருவதா இல்லையா? எத்தனையோ பேர் கொலை செய்யப்பட்டாங்க. அப்பதான் குனூத்து நாசிலாவே இறங்கிச்சு. உலமாக்கள்ல கைய வச்சு, மக்தபுடைய முஅல்லிம்கள்ல கைய வச்சுட்டீங்க. மக்தபுடைய முஅல்லிம்கள்ல நீங்க கைய வச்சுட்டீங்க.
எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 15 நாட்கள் குனூத் உண்டாசினார். 15 நாட்கள் ரசூலுல்லாஹ்க்கு தாங்க இயலாம. ஏண்டா சாலிட் அசெட் ஆனதான். அவங்கள வச்சுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தீனை படிச்சு கொடுத்து கொண்டே இருந்தாங்க. எனவே அதே மாதிரி தான் ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க لَيُعَلِّمُنَّ قَوْمٌ جِيرَانَهُمْ وَلَيَعِظُنَّهُمْ وَلَيَأْمُرَنَّهُمْ وَلَيَنْهَمُنَّهُمْ أَوْ لَأُعَاجِلَنَّهُمُ الْعُقُوبَةَ فِي الدُّنْيَا أَوْ كَمَا قَالَ உலமாக்கள் அவர்கள் அவர்களுடைய அக்கம் பக்கம் உள்ளவர்களுக்கு இல்ம படிச்சு கொடுக்கட்டும், உபதேசம் செய்யட்டும், சட்ட திட்டங்களை படிச்சு கொடுக்கட்டும், நன்மையை ஏவட்டும், தீமையை தடுக்கட்டும். அப்படி செய்யாத பட்சத்துல எனவே அவர்களுக்கு கூடிய அதாபுகளை அல்லாஹ் உலகத்திலே தரட்டும். எனவே அஷ்அரி கூட்டத்தார்கள் அஷ்அரி கூட்டத்தார்கள் வந்து கேட்கிறாங்க, யார் ஏண்டா அஷ்அரி கூட்டத்தார்கள் உலமாக்கள் அதிகம். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சம்பவம். ஒரு தரக்க, ரெண்டு தரக்க, மூணு தரக்க கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மீட்டி 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 அம்ஹில்னா சனதன், ரசூலுல்லாஹ் ஒரு வருடம் டைம் தாங்க யா ரசூலுல்லாஹ், இந்த மக்களை நாங்க மாத்தி காட்டுறோம். எனவே இந்த ஹதீஸ்கள், இந்த வரலாறுகளை வச்சுதான், வரலாறு எடுத்து பார்த்தாலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில், நாங்கள் ஸ்ரீலங்கால மக்தபுடைய விஷயத்துல பாவிக்கிறது, உலமாக்கள் அல்லாஹுடைய பாதையில வெளியாகின்ற தேவையை விளங்கப்படுத்துறதுக்கு பாவிக்கிறது இருந்தார். என்ன பொது தமிழர்களுக்கு பாவிக்கிறதும் இருந்தார். கூஃபால எத்தனையோ மக்கள் இஸ்லாத்தை தருகிறாங்க. இன்னன்னாஸ்கது கஃபரு, மக்கள் அதிகரிச்சு கொண்டே போறாங்க, எங்களுக்கு முஅல்லிமுல் குர்ஆன் அனுப்புங்க என்று சொல்றாங்க. ரிவாயத் அப்படிதான் வரும், முஅல்லிமுல் குர்ஆன் அனுப்புங்க. யார் அனுப்பினாங்க? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள அனுப்பினாங்க. 70 பத்ர் சஹாபாக்கள், 300 பைஅத்துர் ரித்வான்ல கலந்து கொண்ட சஹாபாக்களோட முஅல்லிமுல் குர்ஆன் யாரு? எனவே ஒவ்வொரு ப்ரொவின்ஸுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஒவ்வொரு ப்ரொவின்ஸுக்கும் அந்த ப்ரொவின்ஸுடைய வாலி இருப்பார், அந்த ப்ரொவின்ஸுடைய காதி இருப்பார், அந்த ப்ரொவின்ஸுடைய காயிதுல் ஜெய்ஷ் இருப்பார், அந்த ப்ரொவின்ஸுடைய முஅல்லிமுல் குர்ஆன் இருப்பார். எனவே கூஃபாக்கு முஅல்லிமுல் குர்ஆனாக அனுப்பினது யாரு? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த முழு கூஃபாவே மாறும். அவரோட ஒரு ஜமாத், உலமாக்களுடைய ஜமாத் ஒன்று கூடும். பஸ்ரால இருந்து லெட்டர் வருது, பஸ்ரால இருந்து. இந்த நேரத்துல அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்புறாங்க. சொல்றாங்க, நான் அந்த பஸ்ராக்கு போன நேரத்தில் அந்த மக்களுக்கு குர்ஆன் ஓதவே தெரியாது. ஆனா நான் முயற்சி செஞ்சேன், 6 மாதங்கள்ல 300 பேர் ஹாஃபிஸ் ஆகிட்டாங்க. 300 பேர் ஹாஃபிஸ் ஆச்சு. எனவே கூஃபாவை ஹயாத் ஆக்கிட்டாங்க உலமாக்கள், பஸ்ராவை ஹயாத் ஆக்கிட்டாங்க உலமாக்கள். அதே மாதிரி சிரியா, ஷாமுக்கு அனுப்புறாங்க முஆத் இப்னு ஜபல், உபாதத் இப்னு சாமித், அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு. பலஸ்தீன், ஹிமஸ், டமஸ்கஸ், இந்த எல்லாத்தையும் ஹயாத் ஆக்குறாங்க 3 உலமாக்கள். மதாயின்ல ரிவாயத்ல வருது, மதாயின்ல சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காலையில மாலை வரக்காட்டி கவர்னர் கூடிய வேலையை செய்வாங்க. அசருக்கு பின்னால வந்து உட்கார்ந்து, அல்லது லொஹருக்கு பின்னால வந்து உட்கார்ந்து, அப்படியே உட்கார்ந்தா முழு மஜ்மா 1000 பேருக்கு மேல் அடிப்பாங்க. 1000 பேருக்கு மேல் அடிப்பாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் அப்படியே குர்ஆனை திறந்து சூரத்து யூசுஃபுடைய தஃப்சீரை செய்வாங்க 1000 பேருக்கு மேல். எனவே மதாயின்ல சல்மான் ஃபாரிசி, கூஃபால வந்து முஆத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, பஸ்ரால அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு, அதே மாதிரி சிரியால வந்து முஆத் இப்னு ஜபல், உபாதத் இப்னு சாமித், டமஸ்கஸ்ல வந்து அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு. யோசிச்சு பாருங்க, மதீனால யார வச்சாங்க? மதீனால ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. எந்த காரணத்துக்கும் நான் உன்னை வெளியே அனுப்ப மாட்டேன். ஏன்?
மதீனாவை ஹயாத்தாக்குங்கன்னு சொன்னாங்க. ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனை ஜமா செஞ்சவர், எல்லாத்துக்கும் தெரியும். வாலிபர் பொடியன், பொடியன் நீங்க பார்க்கிறாங்க, பொண்ணு வார்த்தை ஒன்றும் சரி வாலிபர் குர்ஆனை ஜமா பண்ணினவர். ஆனா மதீனாக்கு வெளியே போகவே இல்லை. ஏன்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்க மதீனாவை ஹயாத்தா, நீங்க மதீனாவை. நான் என்ன செய்ய பார்க்கிறேன் என்றால், கண்ணியத்துக்குரிய உலமாக்களை இப்படி பிளான் பண்ணி செஞ்சாங்க. ஒவ்வொரு ஊர்களை ஹயாத்தாங்க, உலமாக்கள் அனுப்பினாங்க, பொறைந்து அனுப்பினாங்க. அந்த காலத்துல ஒரு ஹிலாஃபத்துக்கு கீழே பொறைந்து என்ற வார்த்தையை பாவிக்கலா. ஆனா வேற வேற ப்ரொவின்சஸ்க்கு அனுப்பினாங்க, போங்க குடும்பத்தோட பேய்த்து ஹிஜ்ரத் செஞ்சு அந்த இடங்களை ஹயாத்தாங்க. அது சுற்றிதான் வரலாறு எடுத்து பார்த்தா உலமாக்கள் அவர்கள் இந்த எல்லா விஷயங்கள்லையும் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சுப்ஹானல்லாஹ் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். எல்லாம் ஃபுகஹாக்கள் முஹத்திஸுன்களை பத்தி யாரு சரி ஒரு கலாம் சரி இருக்குது, குறை சொல்லதானே செய்வாங்க. ஆனா சொல்லப்படாத ஒரே ஒருவர் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர் ஒரு ஃபகீஹ், ஒரு முஹத்திஸ், அது மட்டுமல்ல ஒரு முஜாஹிதாக இருக்கிறார். முஜாஹித் ஒரு சந்தர்ப்பத்தில் வருவது எனக்கு தெரியும். அவருடைய ஹிதாயத்துக்கும் ஒரு காரணம் அல்லாஹ் வச்சிருந்தான். ஃபுதைல் பின் இயால் யாரு? மங்கொல்ல வரி சொல்றது. அல்லாஹ் அவருக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்து ஆபிதுல் ஹரமைனா மாறுறாரா இல்லையா? அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பத்தி ஒரு சம்பவம் எழுதுறாங்க. ஒருத்தருக்கு ஹதீஸுக்காக ஹதீஸை படிச்சு கொடுக்கறதுக்காக வேண்டி, இல்முக்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்வாங்க. ஹிஜ்ரத் ரெண்டு வகை, ஒன்று ஹிஜ்ரத்துல் பாத்தா, ரெண்டாவது ஹிஜ்ரத்துல் பாதியா. எனவே ஹிஜ்ரத்துல் பாதியா என்று சொன்னா போவாங்க, கொஞ்ச நாள் உழைப்பு செய்வாங்க, வந்துடுவாங்க. ஹிஜ்ரத்துல் பாத்தா போவாங்க, அங்கேயே செட்டில் ஆகுவாங்க. எனவே முஹத்திஸ் யாரு? அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லா ரை என்ற இடங்கள் ஏனைய இடங்களுக்கு அப்படியே போவாங்க. அதுல நடந்த ஒரு சம்பவம் தான் என்ன, ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அவங்க பயந்துட்டாங்க, எங்களோட கோட்டைகளை அட்டாக் பண்ணினாங்களான்னு ஜனலால வெளியே வந்து பார்த்த நேரத்துல என்ன தும்மி அல்ஹம்துலில்லாஹ் சொன்னதுக்கு இரஹமுக்கல்லாவுடைய சத்தம் தான் எல்லாமே. அப்துல்லா இப்னு முபாரக் ஒரு இடத்துல இருக்கல, மலை மேகம் மாதிரி பெய்து கொண்டே இருந்தார். தன்னுடைய ஊரை விட்டுட்டு போனான். போறது வாஜிப் என்ற சிந்தனை இருந்துச்சு என்று சொல்றது. நான் வீட்டுக்குள்ளையா, நான் ஒரு இடத்துலயா, நான் இந்த மஸ்ஜிதுக்கா? இல்ல நான் முழு உலகத்துக்கும் உள்ள. எனவே ரை என்ற இடத்துக்கு போன உடனே ஒரு சந்தர்ப்பத்துல பார்த்தாங்க, ஒரு மாணவன் இல்ல, வளமையா முன்னுக்கே உட்கார்ந்து பாடம் எல்லாம் முடிஞ்சதுக்கு கூட கேட்டாங்க, இந்த ஆள் இல்லை எங்க? சொன்னாங்க, அவர் ஒரு குடுக்கல் வாங்கல்ல சிக்கி கடனை கெட்டி கொள்ள இல்லாம ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் சரியான கவலை. என்ன மாணவன் பொடியன், இது ஊர்ல இல்ல, ஒவ்வொரு ஏரியாக்களை போயிட்டு ஹயாத்தாக்கக்கூடிய ரயில்ல நடந்தது. எனவே அப்படியே யாருக்கும் சொல்லல, தேடி போறான் கடன் கொடுத்தவர்கள். கேட்டாங்க, நீங்க இப்படி ஒரு பாதிப்பதற்கு கடன் என்ன செஞ்சிருக்கிறீங்க? நான் ஒரு நிபந்தனையோட அந்த கடனை செட்டில் பண்ணேன். என்ன? நான் பணத்தை தருவேன், ரெண்டு நிபந்தனை. நான் ஊரை விட்டு போன பிறகு அவனை ரிலீஸ் பண்ணேன். சரி, ரெண்டாவது யாரை கொடுத்தன்றதை மட்டும் சொல்ல. எனவே அதே மாதிரி நடந்துச்சு. அந்த வாலிபர் ஹவுஸ் அரெஸ்ட்ல இருந்து வெளியே வந்தோடனே கேள்விப்படுவது அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் வந்துட்டு போனாங்க என்று கவலைப்படுறார். ஓடி போறாரு ஊர் எல்லைக்கு, தேடி போய்த்து அடைகிறார். சொன்னாங்க, ஷேக் நீங்க வந்துட்டு பேசிருக்கிறீங்க, நான் காணல. சரி, நானும் கேள்விப்பட்டேன் உடைய பத்தி, உனக்கு என்னமோ ப்ராப்ளம்? நான் கடன்ல சிக்கிறேன், அப்படி இப்படி. சரி, எப்படி வெளியே வந்தீங்க என்று கேட்டேன். அல்லாஹ் ஒரு மலக்க வச்சு என் கடனை முடிச்சுட்டான்.
அப்பையும் நாங்க என்ன ஒரு சிரிப்போண்டு சிரிச்சிருக்கோம். அதுல நீங்களா கொடுத்தீங்கன்னு கேட்போம். அப்படியா? நானும் துவா கேட்டேன். அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாவுடைய மௌத்துக்கு பின்னாலதான் அந்த வாலிபனுக்கு சொல்லப்பட்டுச்சு, மலக்கு கிழக்கு ஒன்றும் இல்ல வாப்பா, உனக்கு அப்துல்லா இப்னு முபாரக் தான் கேட்டேன். ஆனா ஒரு மேகத்தை போல பயணம் செஞ்சு கொண்டே இருந்தான். அதே மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு யுத்த களம், அந்த யுத்தத்துல முஸ்லிம்களுக்கு தோல்விக்கு மேல தோல்வி, அவ்வளவு பயங்கரமான நிலைமை. அந்த நேரத்துல முழுமையான முறையில தன்னை மறைச்சி ஹெல்மெட்டோட ஒருத்தர் வாரார், ஒரு முஜாஹித், ஒரு போர் வீரர், ஒரு காசி வந்து யுத்தத்தை அப்படியே அடுத்த பக்கம் மாத்துறோம். முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைச்சிச்சு. எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, யாருடா? அப்படியே கிட்ட வாராங்க, இப்படி ஹெல்மெட்டை கழட்டி பார்த்தா யாரு? அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ். இப்பதான் லெட்டர் எழுதுறாங்க. யாருக்கு? فضيل بن عيالة يا عابد الحرمين لو أبصرتنا لعلمت أنك بالعبادة تلعب لو كان خدك بالدموع تخضب ونهورنا بدمائنا تتخضب. உங்களோட கண்ணீர் கொட்டி கொட்டி இந்த இடம் கருப்பாக இருக்கும், ஆனா எங்களை ரத்தம் கொட்டி கொட்டி நெஞ்செல்லாமே சோப்பா இருக்கும். இபாதத்தை விட்டுட்டு வாங்க ஜிஹாது. ஃபுதைல் பின் யாருக்கு? ஆபிதுல் ஹரமைன். யார் இது? ஆலிம் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ். ஹஜ்ஜுக்கு போவாங்க, தாவத்துக்கு போவாங்க, தாலீமுக்கு. எனவே தாலீம் தாவத் இல்ல, தாவத் தலப் இல்லாதவர்கள் அந்த ஊர்களுக்கு பேய்த்து 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 படிச்சு கொடுத்தாங்க. தலபோட வந்தவங்களுக்கு மட்டும் இல்ல. நான் ஏன் வரலாறோட செல்றேன் என்றா, எங்களோட ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள் இப்படிதான் இருந்தாங்க. வகீ இப்னுல் ஜர்ராஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மாணவர். உஸ்தாதுடைய மஹப்பத்துல மகனுக்கும் சுஃபியான் என்றே பேரை வச்சுட்டாங்க. அந்த மகன் வாப்பா பத்தி சொல்றாங்க, வக்கீ இப்னுல் ஜர்ராஹ் பத்தி. இந்த வாப்பாட உஸ்தாதும் சுஃபியான் ஒரே காலத்துல இருந்தாங்க. அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் சுஃபியான் சொல்றாங்க. அப்ப காலத்தை பாருங்க. அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அதுக்கு முன்னால. வக்கீ இப்னுல் ஜர்ராஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சியரு அலாமின் நுபலால வருது. மகன் செல்றான், என்ற வாப்பாட தர்த்தீப செல்றேன், ஷெட்யூல செல்றேன். யோசிப்போம், எங்கட பிள்ளைகள் இப்படியா சொல்லுவாங்க. ஏன்னா வாப்பாட ஷெட்யூல் என்னண்டா, இரவேல எப்படியும் 3/1 குர்ஆனை முடிச்சிடுவாங்க, சுலுசுல் குர்ஆனை முடிச்சிடுவாங்க. தஹஜ்ஜுடைய நேரம் நெருங்கக்கூடிய நேரத்துல இஸ்திக்ஃபார் தௌபால அழுகலே இருப்பார். ஃபஜ்ர தொழுந்த உடனே அஸ்ஹாபுர் ரிவாயா, அஸ்ஹாபுல் ஹதீஸ் அவர்களுக்கு மத்தியில போய்த்து ஹதீஸுடைய ரிவாயத்துல செஞ்சு, தலபோட இருக்கக்கூடியவர்களுக்கு ஹதீஸுடைய பாடம், ரிவாயாத், சனத்களை பத்தி. இது எதுவரை காட்டியும் லொஹாவுடைய நேரம் வர காட்டியும். லொஹா என்றா ஷாஃபிஈ மதுஹப் பிரகாரம் அப்படி இஸ்லாஃபினா சொல்லல. லொஹா என்று சொன்னா கடைசி வர காட்டி, லொஹருக்கு முன்னால வர காட்டி. எனவே அதோட பேய்த்து என்ன செய்வாங்க, கைலூலா தூங்குவாங்க, லொஹர தொழுவாங்க. அதுக்கு பின்னால அப்படியே அஸ்ஹாபு ரவாயா கிட்ட போவாங்க என்பதாக. அது அஸ்ஹாபு ரிவாயா. அஸ்ஹாபு ரவாயா என்ற யாரு? அஸ்ஹாபு ரவாயா என்று சொன்னா, தன்னுடைய ஒட்டகங்களை எடுத்துக்கொண்டு வந்து தண்ணி உள்ள ஒரு ஏரியால உட்கார வச்சு அந்த ஒட்டகங்களுக்கு தண்ணியை கொடுக்கக்கூடியவர்கள். இவர்கள் பதவி மக்கள், இல்ம் இல்லாதவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள், குர்ஆன் தெரியாதவர்கள், தலப் இல்லாதவர்கள். அவர்கள் கிட்ட போவாங்க அந்த பட்ட வெயில். எனவே அவர்களிடத்துல போயிட்டு அவங்களுக்கு ஃபர்லான குர்ஆனை படிச்சு கொடுப்பாங்க. அப்படியே வருது ஃபர்லான குர்ஆன். அவங்களுக்கு எது ஃபர்லோ அந்த ஃபர்லான விஷயங்களை அவங்க வந்து படிச்சாங்களா, அவங்க வந்து படிக்கல, இவங்க போயிட்டு படிச்சு கொடுப்பாங்க. சரி, மூணாவது அசருக்கு மஸ்ஜிதுக்கு வருவாங்க. மூணாவது அசருக்கு மஸ்ஜிதுக்கு வந்தவர்களுக்காக வேண்டி அவங்க தலப்போட தொழுறதுக்கு வராங்க. இவங்களுக்கு இல்முடைய ஒரு ஹல்கா ஒன்று நடத்துவாங்க.
மகரிபுக்கு வீட்டுக்கு போவாங்க, தொழுவாங்க, இஃப்தார் செய்வாங்க என்று வருவாங்க. சொல்லாங்க இந்த வாப்பா ஒவ்வொரு நாளும் நோன்பு பிடிப்பாங்க, ஒவ்வொரு நாளும். எனவே தலபுள்ளவர்கள் தலபில்லாதவர்கள் தேடி பெய்த்து ஹதீஸ் ஓணுமா, ஃபிக்ஹ் ஓணுமா, பேசிக் குர்ஆன் ஓணுமா, அவாம்களுக்கு தஃப்சீர் ஓணுமா, ஹதீஸ் இது எல்லாமே செஞ்சாங்க. அதுக்கு போறோம் அவருடைய இஃப்தாருக்கு பின்னால் அவர் சாப்பிட்டு குவான்டிட்டியும் போட்டிருக்காங்க. எங்களை வாப்பா எவ்வளோ சாப்பிடுவாங்கல்ல, ஒவ்வொரு நாளும் நோன்பு பிடிக்கிற ஹெல்த்தியாகவும் இருக்கும் குடிப்பாங்க. ஆனால் அதுக்கு போறோம் இபாதத் சுல் குர்ஆன். இப்படிதான் ஃபுகஹாக்கள் உலமாக்கள் அந்த காலத்தில் தன்னுடைய பொறுப்பை செஞ்சாங்க. அது சுற்றிதான் யாரு? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எப்போ உலமாக்கள் அவங்களோட டியூட்டியை சரியா செய்வாங்களோ அவங்களுக்கு மத்தியில பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவங்க என்ன சொன்னாங்க? அக்தஅது ஃபீ ஹம்ஸத்தி அப்வாப் மினல் மனாசிக். நான் ஹஜ்ஜி உம்ரா செய்யக்கூடிய நேரத்துல 5 மசாயில்கள்ல தவறு செஞ்சுட்டேன். அல்லமனி ஹஜ்ஜாம், எனக்கு ஒரு பாபர் அவன் தான் படிச்சு தந்தான். என்ன நான் கேட்டேன், இந்த முடிய வெற்றியா? ஓ எவ்வளவு நுசுக்கா வந்திருக்கிறேன். ஓ அப்ப என்னதுக்கு கணக்கு பேச? சரி உட்காருங்க. நான் கிப்லாவுக்கு மாற்றமான அடுத்த பக்கத்துக்கு திரும்பினேன். சொன்னாங்க கிப்லாவின் பக்கம் திரும்பினேன். நான் என்ன இடத்த பக்கத்தை கொடுத்தேன்? சொன்னாங்க வலது பக்கத்தை கொடுங்க. வெற்ற நேரத்துல நான் மௌனமா இருந்தேன். தக்பீரை சொல்லுங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் எழுதி போய் பார்த்தேன். எங்க போறீங்க? ஊருக்கு போறேன். 2 ரகாத் தொழுதுட்டு போங்க. 5 மசாயில்கள். எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. கேட்டாங்க எங்கால யாரப்பா படிச்சிருந்தாங்க? ரஅய்து அத்தா இப்னு ரபாஹ் யஃஅல் கதாலிக். அத்தா இப்னு ரபாஹ் அவங்ககிட்ட தான் நான் படிச்சேன். எப்போ உலமாக்கள் கிட்ட உழைப்பு இருக்குதோ, ஃபிக்ர் இருக்குதோ, பாபர் சலூன்ல இருக்கிறவர் அவ்வளோ ஃபிக்ர தெரிஞ்சவரா இருப்பார். ஆனா உலமாக்கள் நானும் நீங்களும் எங்களோட உழைப்பை செய்யல, நாங்களே எங்களோட தீனை தான். எனவே உலமா அர்-ரப்பானியூன் என்று சொல்றது உலமா தான். எனவே இது எல்லாத்தையும் வச்சுதான் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தெளிவாக எழுதுறாங்க. தெளிவாக வார்த்தைகளை பாருங்க. வவாஜிபுன் அலா குல்லி ஃபகீஹின் على كل فقيه وواجب على كل فقيه فرغ عن فرض علمه وتفرغ إلى فرض كفايته أن يخرج إلى من يجاور بلده من الأكراد والعرب وغيره. எனவே ஒவ்வொரு ஃபகீஹுக்கும் வாஜிபாகும் அவர் ஃபர்லான இல்ம படிச்சிட்டு இப்ப ஃபர்லு கிஃபாயாவுடைய விஷயங்களையும் படிச்சு கொண்டே இருக்கிறார். இவருக்கு வாஜிபாகும் ஐயஹ்ருஜ இலா மை யுஜாவிரு பலதஹு, அவருடைய பலதுல இருந்து அக்கம் பக்கம் உள்ள பலதுகளுக்கு அவர் போறது அவருக்கு வாஜிபாகும். குர்தி மக்கள் கிட்ட, அரபி மக்கள் கிட்ட, சவாதுகள் கருப்பர்கள் கிட்ட, ஏனையவர்கள் கிட்ட பேய்த்து ஐயோ அல்லிமஹும் ஷரஅ தீனி ஃபர்லஈனி, அவர்களுக்கு ஃபர்லான இல்ம, அவங்களுக்கு ஃபர்லான தீன படிச்சு கொடுக்கிறது இவருக்கு வாஜிப் என்பதாக. எனவே கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பாக இருக்கு. அது சுற்றிதான் தப்லீகுடைய பெரியார்களும் என்ன சொல்றாங்க, உலமாக்களே நீங்கள் போங்க, ஹிஜ்ரத் செய்யுங்க, பல நாடுகளுக்கு போங்க, ஜமாத்ல போயிட்டு அந்த நாட்டுல ஒரு தகாசா விளங்குது, அங்க மதரசாக்களே இல்ல. நீங்க இந்தியால, நீங்க திருப்பூர்ல ஒரு மதரசா முதீராக இருக்கிறீங்க, நீங்க உங்களோட வருஷ வக்த போங்க, உங்களோட 2வது வருஷத்தை போங்க, ஹபஷாக்கு போங்க, அடுத்தடுத்த நாடுகளுக்கு போங்க, பெய்த்து உங்களுக்கு விளங்குது அங்க தகாசா, அங்க மதரசாங்கிற முறையில் ஒன்றும் நடக்குது இல்ல. ஹிஜ்ரத் செஞ்சு அந்த குடும்பத்தோட போயிட்டு அங்க மதரசாக்களா இருக்காங்க, சொல்றாங்களா இல்ல? எனவே கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பொண்ட தந்திருக்கிறார். எனவே நாங்க எப்பயும் எங்களோட உள்ளம் சொல்லிக்கொண்டே இருக்கணும், வஈத்களை தான் வாஹதாக்களை. எனவே நாங்க எங்களோட வேலையை சரியா செய்யறோமா இல்லையான்றதை நாங்களே எங்ககிட்ட முஹாசபா செஞ்சு 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 கொண்டே இருந்தா
எங்களை கொண்டு அல்லாஹ் நிச்சயமாகவே வரும். எனவே பஹ்துர் ரிஜால் என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ரிஜால்களுடைய தேவை இருக்குது. மாஷா அல்லாஹ் தாராளமா ரிஜால்கள் இருக்கிறாங்கன்னா அந்த ரிஜால்கள் மூலமாக வேலை நடக்கும். கடைசி எது சொல்லிட்டு முடிக்கிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு நாள் எல்லாத்தையும் ஒரு ரூம்குள்ள வச்சு தமன்னவ் ஆசை வைங்க. ஒருத்தர் சொன்னார் அத்தமன்னா ஐயக்கூன மில் அஹாதல் பைத் ذهبا فانفقها في سبيل الله. ஏண்ட ஆசை இந்த ரூம்குள்ள அப்படியே தங்கத்தால நிறையணும், நான் அதை அல்லாஹ்வோட பாதையில செலவழிப்பேன். அப்படியா தமன்னவ் வேற யார் சரி சொல்லுங்களேன். ஒருத்தர் சொல்றார் வெள்ளியால நிறையணும், நான் அல்லாஹ்வோட பாதையில செலவழிப்பேன். அப்படியா செல்லுங்களே. ஒருத்தர் சொல்ற முத்தால மாணிக்கங்களால நிறையணும், நான் அல்லாஹ்வோட பாதையில. கடைசிக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க வலாகின்னி அத்தமன்னா ஐயக்கூன மில் அஹாதல் பைத் ரிஜாலன் ரிஜாலன். ஏண்ட ஆசை இந்த ரூம் அப்படியே மனித வளங்களால நிறையணும். அதோட முடிக்கல. மிஸ்ல அபி உபைதா பின் ஜர்ராஹ் வ முஆத் பின் ஜபல் வ ஹுதைஃபத்துல் யமான் ஃபஅஸ்தஅமிலுஹும் ஃபீ தாஅத்தில்லாஹ். ஏண்ட ஆசை இந்த ரூம்குள்ள ரிஜால்கள் உண்டாகும். யார போல? முஆத் பின் ஜபல போல, ஹுதைஃபத்துல் யமான போல, அபு உபைதா பின் ஜர்ராஹ போல. இப்படி ஆட்கள் எனக்கிட்ட இருந்தா நான் அல்லாஹ்வுடைய தீனை பரப்புறதற்காக வேண்டி பாவிப்பேனே இல்லாம. அதுக்கு பிறகு உங்களுக்கு அவங்க 3 பேர் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஓ, பணத்தை கொண்டு வர. பணத்தை கொடுத்தாங்க. போய்த்து அபு உபைதா பின் ஜர்ராஹுக்கு கொடுங்க, கொடுத்துட்டு பாருங்க என்ன செய்யறாரு. அப்படியே போய்த்து கொடுக்குறான். கொடுத்து முடியல, அப்படியே ஆட்களை கூப்பிட்டு பங்கிட்டு முடிச்சிட்டான். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் என்ன முகத்தை பார்த்துட்டான். ஆலிம் சாபுக்கு நாங்கெல்லாம் எங்களுக்கு இவ்வளோ நாங்க செய்யற தீனுடைய ஹிதமத்துக்கு பாருங்களே கேட்காமலே கிடைக்குது. நம்ம சொல்றேன். ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு பாருங்க என்ன செய்யறாரு. அது ஒரு முஆத் இப்னு ஜபலுக்கு கொடுத்து அனுப்புறாங்க. பெய்து கொடுத்தா 3 பேரும் அதே தான். சரி, எனக்கு இப்படி ரிஜால்கள் தான். இந்த ரிஜால்கள் மூலமாக உலகத்தால். எனவே அந்த வாரிசுகள் தான் நானும் நீங்கள். அந்த வாரிசுகள். எனவே எப்பயும் எங்களோட விஷன் தான் எங்களுக்கு முக்கியமே தவிர துனியா பின்ன கால வந்து எங்க நோக்கம் தீன ஹயாத்தாக்கக்கூடிய நேரத்தில் ரப்புல் ஆலமீன் துனியாவை கேவலமாக அதில் எந்த சந்தேகம் எந்த சந்தேகம். அதை சுற்றி உலமாக்களை தஸ்கீல் பண்றான். எப்படிதான் தஸ்கீல் எல்லாமே பெரிய தியாகிகள். பொதுவாகவே இப்ப இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தஸ்கீல் தான். பெரிய தகாசா இருக்குது. முழு உலகத்திலையும் பெரிய தகாசா. அந்த அமைப்புல சொல்லுவாங்க, வருஷம் யாரு முடிச்சாங்களோ அவங்க 2 வருஷத்தை பற்றி யோசிங்க. 2வது வருஷம் அந்த அமைப்புல நீங்க எழும்ப வேண்டிய தேவையில்லை. இன்ஷா அல்லாஹ் நானும் அவசரமா இந்த 2வது வருஷத்தை ஃபிக்ர் பண்ணி வெளியாகுவேன் என்ற ஆசை உள்ளவன். 2வது வருஷம் எனக்கு இந்த முதல் வருஷமே போக கிடைக்கல. அபு மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அஷ்அரி கூட்டத்தார்கள் என்ன சொன்னாங்க? அம்ஹில்னா சனதன், ஒரு வருஷம் டைம் தாங்க. எனக்கு உலமாக்கள் என்று வரக்கூடிய ஒரு வருஷம். எனவே இந்த முதல் வருஷம் எனக்கு முடிக்க கிடைக்கல. இன்ஷா அல்லாஹ் நான் இந்த முதல் வருஷத்துடைய விஷயத்தை அவசரமா ஃபிகர் பண்ண முயற்சி செய்வேன் என்று சொல்லுவாங்க. பெரும்பாலும் எல்லாம் முடிச்சிருப்பீங்க, பிரச்சனை இல்லை. இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ். முதலாவது வருஷம். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அடுத்ததா முக்கியமான விஷயம் மஸ்ஜித் ஆபாதி. நிசாமுத்தீனுடைய பெரியார்கள் ஒரு அழகான உதாரணம் வந்து காட்டுறாங்க. கொண்டிருக்கிறது நாங்க செய்யக்கூடிய கொத்துபா, நாங்க நடத்தக்கூடிய ஃபிக்ஹ் கிளாஸ், தஃப்சீர் கிளாஸ், இது எல்லாமே எப்படி என்றா
ஒரு டாக்டர் ஒரு செமினார் ஒன்று வைக்கிறார். என்ன, சுகர் வராம டயபெட்டிக் வராம உங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு செமினார். பொதுவான செமினார் விளங்குதா? ஆனா அதால பிரயோசனம் இருக்குதா? அதுல பிரயோசனம் இருக்குது. ஆனா தனிப்பட்ட ஒவ்வொருத்தருடைய பிரச்சனைக்கு சொல்யூஷன் இருக்குதா? அது என்ன செய்யணும்? அவருடைய கிளினிக் இருக்கு, அவர் இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கணும். இந்த பேஷண்ட் வருவார், அவங்களோட என்ன பிரச்சனை, இப்படியா, இதுதான் உங்களுக்கு சொல்யூஷன். உங்களோட என்ன பிரச்சனை, உங்களுக்கு சொல்யூஷன். எனவே எங்கட பொதுவா எங்கட ஃபிக்ஹ் கிளாஸ், எங்கட தஃப்சீர், எங்கட ஹதீஸ், இதெல்லாம் பொதுவான மஜ்லிஸ்கள்ல நாம செய்யக்கூடியது இருக்குது. இது எல்லாமே அந்த செமினார் மாதிரி. சுகர் வராமல் இருக்கிறதுக்கு உங்களை என்ன, ஆரோக்கியமான சாப்பாடுகள் என்ன, இப்படி எல்லாம் செஞ்சாச்சு. ஆனா மஸ்ஜித் ஆபாதி என்று கஷ்டில பெய்த்து ஆட்களை கொண்டு வந்து அந்த ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கக்கூடிய டைம், அதுக்காக வேண்டி எப்பயும் உலமாக்களோட டீம் கொண்டு மஸ்ஜித்ல உட்கார்ந்து கொண்டே இருக்கு. இது தனிப்பட்ட கிளினிக் இருக்குது. இதை எந்த அளவுக்குண்டா நிசாமுத்தீனுடைய பெரியார்கள் சொல்லுவாங்க, இது சாதாரண உலமாக்கள் முஃப்திமார்கள் உட்காரணும் என்று நான் விரும்புகிறேன். இந்த வார பிரச்சனை அப்படியா கொண்டு பிரச்சனை தான், அப்படியா கொண்ட சிக்கல்கள் எல்லாம் கொண்டு. இதுவே உலமாக்கள் முக்கியம். இந்த தர்தீப்ல மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுக்கிறது இருக்குது. எப்பயும் 24 hours ஏதோ ஒரு முஃப்தி, ஒரு ஆலிம், தரிஸ்ல உள்ளவர். எப்படி வக்கீ இப்னுல் ஜர்ராஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட ஷெட்யூலை பார்த்து நாங்களும் எங்களோட ஷெட்யூல் ஆகி கொண்டோம் என்றால் ஒவ்வொரு நாளும் மஸ்ஜிதுக்கு டைம் செஞ்சு கொள்வோமா இன்ஷா அல்லாஹ். தவறாக என்ன சொல்லி பேசுறது அல்லாஹ்க்காக வேண்டி மன்னிச்சுக்கோங்க. எங்களுக்கு மத்தியில் செய்யக்கூடிய முதாக்கரம் நல்லது கெட்டது வாத் வஈத் எல்லாமே நாங்கள் தான் பேசிக்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் اللهم صل على سيدنا ومولانا محمد وعلى آل سيدنا ومولانا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. யா அல்லாஹ், என பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பொறுப்புன்னு தந்திருக்கிறாய் ரப்பே. வாரிசும் நபியாக ஆக்கியிருக்கிறாய் யா அல்லாஹ். விரும்பியோ விரும்பலையோ யா அல்லாஹ், நீ எங்களோட மக்களாக ஆக்கிட்டாய் யா அல்லாஹ். பல பெரிய ஒரு பொறுப்புன்னு தந்திருக்கிறாய் ரப்பே. யா அல்லாஹ், அந்த பொறுப்புணர்வு உள்ள உலமாக்களாக ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், நம்முடைய ஷிராருல் ஹல்க், கெட்ட படைப்பு என்று சொல்லக்கூடிய அந்த உலமாக்கள், அந்த உலமா அசூ என்று சொல்லக்கூடிய உலமாக்களுடைய கேட்டகரியில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. இதால ஒரே ஒரு ஆதரவு யா அல்லாஹ், முன்தகப் ஹதீஸ்ல ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ரப்பே உலமாக்களே, நான் உங்களுக்கு இல்ம, என்னுடைய புறத்திலிருந்து இல்ம தந்தது உங்களுக்கு அதாபு கொடுப்பதற்காக வேண்டி அல்ல, என்னுடைய ரஹ்மத்துக்காக வேண்டி. அந்த ஹதீஸுடைய ஆதரவு மட்டும்தான் எங்கள் உள்ளத்தில் இருக்கிறது. யா அல்லாஹ், எங்களை கண்ணியப்படுத்துவாயாக, எங்கள் பாவங்களை மன்னிச்சிடுவாயாக. உன்னுடைய ரஹ்மத்தின் மூலமாக எங்களுக்கு சொர்க்கத்தை நசீபாக்கிடுவாயாக. பல சஹாபாக்களை போல, நபிமார்களை போல உழைப்பு செய்யக்கூடிய மிசாஜ் எங்களுக்கு வழங்கிடுவாயாக. எங்களோட உலகத்தில் எல்லா தேவைகளும் நீ நேரடியாக நிறைவேற்றுவாயாக. யாருக்கிட்டம் கையேந்த கூடியவர்களாக, எங்களோட உள்ளத்தாலே எட்டி பார்க்கக்கூடியவர்களாக கூட எங்களை ஆக்கிடாதையா அல்லாஹ். உண்ட ரயபான மறைவான உதவிகள் எங்களுக்கு நசீபாக்கிடுவாயாக. சுபஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.